கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பவுலும் கப்பலில் பயணித்தவர்களும் தப்பி கரை சேர்ந்த தீவின் பெயர் என்ன? மெலிதா. கப்பலில் பயணித்தவர்களுக்கு அன்பு பாராட்டியவர்கள் யார்? மெலிதா தீவார். மெலிதா தீவார் எதற்காக நெருப்பை மூட்டி கப்பலில் பயணித்திருந்த அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள்? அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும். பவுல் எவைகளை வாரி நெருப்பின் மேல் போட்டார்? சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் பவுலின் கையை கவ்விக்கொண்டது எது? ஒரு விரியன் பாம்பு. பவுல் விறகுகளை நெருப்பின் மேல் போடுகையில் விரியன் பாம்பு எப்படி புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது? அனலுரைத்து. எது பவுலின் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய மெலிதா தீவார் கண்டார்கள்? விஷப்பூச்சி. விஷப்பூச்சி பவுலின் கையில் தொங்குகிறதை கண்டதினால் மெலிதா தீவார் பவுலை யார் என்று சொன்னார்கள்? கொலை பாதகன். பவுலை கொலை பாதகன் என்று கூறிய தீவு எது? மெலிதா. மெலிதா தீவார் பவுலை கொலை பாதகன் என்று ஏன் கூறினார்கள்? விஷப்பூச்சி பவுலின் கையை கவ்வினதினால். பவுல் எதற்கு தப்பி வந்ததாக மெலிதா தீவார் கூறினர்? சமுத்திரத்துக்கு. சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் எது பவுலை பிழைக்க விடவில்லை என்று மெலிதா தீவார் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்? பழியானது. பவுல் விஷப்பூச்சியை எதிலே உதறி போட்டார்? தீயிலே. பவுல் விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு என்ன அடையாதிருந்தார்? ஒரு தீங்கும். யார் சாவான் என்று மெலிதா தீவார் பார்த்து கொண்டிருந்தார்கள்? பவுல். பவுல் எப்படி சாவான் என்று மெலிதா தீவார் பார்த்து கொண்டிருந்தார்கள்? வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து.
மெலிதா தீவார் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் பவுலுக்கு என்ன வரவில்லை? ஒரு சேதமும். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் பவுலுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டபோது பவுலை யாரென்று மெலிதா தீவார் சொல்லிக் கொண்டார்கள்? தேவனென்று. மெலிதா தீவின் முதலாளி பெயர் என்ன? புபிலியு. தீவுக்கு முதலாளியினுடைய நிலங்கள் எந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது? மெலிதா தீவுக்கு. சோதனை கேள்வி 1. கப்பல் சேதத்தில் தப்பித்தவர்கள் எந்த தீவில் கரை சேர்ந்தார்கள்? ஏ சீப்புரு தீவு, பி சாமோத்திராக்கே தீவு, சி கீயு தீவு, டி மெலிதா தீவு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கப்பலில் பிரயாணம் செய்தவர்களை பட்சமாய் விசாரித்தவன் யார்? புபிலியு. புபிலியு கப்பலில் பிரயாணம் செய்தவர்களை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு காலம் பட்சமாய் விசாரித்தான்? 3 நாள். ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தவன் யார்? புபிலியினுடைய தகப்பன். புபிலியினுடைய தகப்பனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கியது யார்? பவுல். புபிலியினுடைய தகப்பன் குணமடைந்த பின்பு யாரெல்லாம் குணமாக்கப்பட்டார்கள்? தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும். மெலிதா தீவார் கப்பலில் பிரயாணம் செய்தவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அநேக மரியாதை. பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் கப்பல் ஏறி போகிறபோது மெலிதா தீவார் எவைகளை கப்பலில் ஏற்றினார்கள்? கப்பலில் பிரயாணம் செய்கிறவர்களுக்கு தேவையானவைகளை. பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் மெலிதா தீவில் எவ்வளவு காலம் தங்கியிருந்தார்கள்? 3 மாதம். மெலிதா தீவில் மழை காலத்திற்கு தங்கியிருந்த கப்பல் எது? அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பல். மழை காலத்திற்கு தங்கியிருந்த அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலில் காணப்பட்ட அடையாளம் என்ன? மிதுனம். மெலிதா தீவிலிருந்து அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலில் புறப்பட்டு எந்த பட்டணத்தை சேர்ந்தார்கள்? சீரகூசா பட்டணம். கப்பலில் பயணித்தவர்கள் சீரகூசா பட்டணத்தில் எத்தனை நாள் தங்கினார்கள்? 3 நாள். சீரகூசா பட்டணத்திலிருந்து எந்த துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்?
ரேகியு துறைமுகம். ரேகியு துறைமுகத்திலிருந்து மறுநாளில் புறப்பட்டு எந்த பட்டணத்திற்கு வந்தார்கள்? புத்தேயோலி பட்டணம். ரேகியு துறைமுகத்திலிருந்து மறுநாளில் எப்போது புறப்பட்டு புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்தார்கள்? தென்றல் காற்றெடுக்கையில். ரேகியு துறைமுகத்திலிருந்து மறுநாளில் தென்றல் காற்றெடுக்கையில் புறப்பட்டு எந்த நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்தார்கள்? இரண்டாம் நாள். புத்தேயோலி பட்டணத்தில் பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் யாரை கண்டார்கள்? சகோதரரை. புத்தேயோலி பட்டணத்திலுள்ள சகோதரர் எத்தனை நாள் பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள்? 7 நாள். பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் புத்தேயோலி பட்டணத்தில் 7 நாள் தங்கியிருந்து பின்பு எங்கு போனார்கள்? ரோமாபுரிக்கு. ரோமாபுரியில் உள்ள சகோதரர்கள் பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு எதுவரைக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள்? சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும். சோதனை கேள்வி 2. சில விறகுகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது எது? ஏ ஒரு அனகொண்டா, பி ஒரு விரியன் பாம்பு, சி ஒரு சிலந்தி பூச்சி, டி ஒரு நல்ல பாம்பு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ரோமாபுரியில் உள்ள சகோதரர்களை பவுல் கண்டு என்ன செய்து தைரியமடைந்தார்? தேவனை ஸ்தோத்தரித்து. நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தான்? சேனாபதியினிடத்தில். நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புவித்த இடம் எது? ரோமாபுரி. பவுல் யாருடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டார்? தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே. 3 நாளைக்கு பின்பு பவுல் யாரை வரவழைத்தார்? யூதரில் பிரதானமானவர்களை. எவைகளுக்கெல்லாம் விரோதமானதொன்றையும் தான் செய்யவில்லை என்று பவுல் யூதரில் பிரதானமானவர்களிடம் கூறினார்? தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும். தான் எருசலேமிலிருந்து யார் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டதாக பவுல் யூதரில் பிரதானமானவர்களிடம் கூறினார்? ரோமர் கைகளில். தான் எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதாக பவுல் யூதரில் பிரதானமானவர்களிடம் கூறினார்? கட்டப்பட்டவனாக.
பவுலை விடுதலையாக்க மனதாயிருந்தவர்கள் யார்? ரோமர்கள். ரோமர்கள் ஏன் பவுலை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் பவுலிடத்தில் காணப்படாதபடியினால். மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் பவுலிடத்தில் எப்போது ரோமர்கள் காணவில்லை? பவுலை நியாயம் விசாரித்தபோது. ரோமர்கள் பவுலை விடுதலையாக்க மனதாயிருந்தபோது அதற்கு எதிர்பேசினவர்கள் யார்? யூதர்கள். ரோமர்கள் பவுலை விடுதலையாக்க மனதாயிருந்தபோது யூதர்கள் எதிர்பேசினதால் பவுல் யாருக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது? ராயனுக்கு. யார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று பவுல் ராயனுக்கு அபயமிடவில்லை? தன் ஜனத்தார் மேல். பவுல் ராயனுக்கு அபயமிட்ட காரியத்தின் நிமித்தம் காணவும் பேசவும் யாரை அழைப்பித்ததாக கூறினார்? யூதரில் பிரதானமானவர்களை. தான் எதால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் யூதரில் பிரதானமானவர்களிடம் கூறினார்? சங்கிலியால். தான் எதற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் பிரதானமானவர்களிடம் கூறினார்? இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக. பவுலை குறித்து தங்களுக்கு என்ன வரவில்லை என்று யூதரில் பிரதானமானவர்கள் கூறினர்? காகிதம். பவுலை குறித்து தங்களுக்கு எங்கிருந்து காகிதம் வரவில்லை என்று யூதரில் பிரதானமானவர்கள் கூறினர்? யூதேயாவிலிருந்து. யூதேயாவிலிருந்து வந்த சகோதரரில் ஒருவனும் பவுலின் பேரில் எதை அறிவித்தது இல்லை என்று யூதரில் பிரதானமானவர்கள் கூறினர்? ஒரு பொல்லாங்கை. சோதனை கேள்வி 3. பவுலின் கையில் விஷப்பூச்சி தொங்குகிறதை கண்ட மெலித்தா தீவின் ஜனங்கள் பவுலை என்ன நினைத்தார்கள்? ஏ கொலைபாதகன், பி தீர்க்கதரிசி, சி தேவதூதன், டி பாவம் செய்தவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலின் அபிப்பிராயத்தை கேட்டறிய விரும்பியவர்கள் யார்? யூதரில் பிரதானமானவர்கள். பவுல் எதற்கு விரோதமாய் பேசுகிறதாக யூதரில் பிரதானமானவர்கள் அறிந்திருந்தார்கள்? யூதரின் மத பேதத்துக்கு விரோதமாய். பவுலினுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்பி யூதரில் பிரதானமானவர்கள் எதை குறித்தார்கள்? ஒரு நாளை. பவுலினுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்பி அநேகம் பேர் எங்கு அவரிடத்தில் வந்தார்கள்?
பவுல் தங்கியிருந்த வீட்டிற்கு. தான் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தவர்களுக்கு பவுல் எதை போதித்தார்? இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை. பவுல் இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை எவைகளிலிருந்து யூதருக்கு போதித்தார்? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து. தான் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தவர்களுக்கு இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை பவுல் எவ்வளவு நேரம் போதித்தார்? காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும். தான் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தவர்களுக்கு இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை போதித்து எதை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. பவுல் சொன்ன இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை கேட்ட யூதர்கள் என்ன செய்தார்கள்? சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். யூதர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியம் என்ன? நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். பவுல் எந்த தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை யூதரில் பிரதானமானவர்களுக்கு எடுத்து கூறினார்? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு யூதருடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலர்களின் பிதாக்களுடனே சொல்லி இருக்கிறது என்ன? கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேலர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருக்கிறது? கொழுத்திருக்கிறது. இஸ்ரவேலர்கள் காதுகளினால் எப்படி கேட்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? மந்தமாய். தேவனுடைய இரட்சிப்பு யாருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக பவுல் யூதர்களிடம் கூறினார்? புறஜாதியாருக்கு. தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டவர்கள் யார்? யூதர்கள். பவுல் தனக்காக வீட்டை எப்படி வாங்கி தங்கினார்? வாடகைக்கு. பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் எவ்வளவு காலம் தங்கினார்? 2 வருஷம் முழுதும். பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு எதை குறித்து பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து.
சோதனை கேள்வி 4. விஷப்பூச்சி கடித்தும் பவுலுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டபோது மெலித்தா தீவின் ஜனங்கள் எப்படி சொல்லிக் கொண்டார்கள்? ஏ, இவன் பிசாசென்று. பி, இவன் தீர்க்கதரிசி என்று. சி, இவன் தேவன் என்று. டி, இவன் தேவதூதன் என்று. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் எப்படி தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்? மிகுந்த தைரியத்துடனே. பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து எவைகளை உபதேசித்துக் கொண்டிருந்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமேன்.